தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்து முதல்ல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது எல்லாமே 100% கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது. வட இந்திய சேனல்ஸ் நடத்திய கருத்து கணிப்புகள் பார்க்கும்போது, விலை கொடுத்து வாங்கப்பட்ட கருத்து கணிப்பு மாதிரி திமுகவுக்கு சில பேர் ஃபேவரா குடுத்துருக்காங்க. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி வரமாட்டாங்க, விஜய் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் லிஸ்ட் எல்லாம் போட்டு அது வைரல் ஆச்சு. அது வந்து ஒரு சிறு பிள்ளை விளையாட்டா நம்ம எடுத்துக்கலாம். மே 4ஆம் தேதி நமக்கு முடிவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜெமிலா அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்த ஒரு கருத்து கணிப்பாக இருக்கட்டும், தேர்தலுக்கு பின்னாடி வந்த கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக வந்திருக்கு. இது உண்மையிலே இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்து இந்த எலெக்ஷனில் பிரதிபலிக்குமா, இல்லை 2011 தேர்தலில் வந்து அதிமுக வந்து அதிக இடங்கள் வந்து பெறாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை மாற்றி அமைச்சு ஒரு 121 இடங்கள் வந்து அதிமுக வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சிச்சு. இதை எப்படி மேடம் பார்க்குறீங்க? தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்து முதல்ல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது எல்லாமே 100% கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது. கடந்த கால வரலாறு நமக்கு அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா நிறைய சேனல்ஸ், சில பேர் வட இந்திய சேனல்ஸ் நடத்திய கருத்து கணிப்புகள் பார்க்கும்போது ஏதோ வாங்கப்பட்ட கருத்து கணிப்பு மாதிரி இருக்கு. விலை கொடுத்து வாங்கப்பட்ட கருத்து கணிப்பு மாதிரி திமுகவுக்கு சில பேர் ஃபேவரா கொடுத்துருக்காங்க. அதுவும் கடந்த தேர்தல்ல என்ன நம்பர்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. பட் ஒரு சில கருத்து கணிப்புகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஃபேவரா இருக்கு. ஆக்சுவலா பார்த்தோம்னா 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பொதுமக்களுடைய கருத்துகள் எப்படி இருந்தது அப்படின்னா, எக்ஸிட் போல நானே என்னுடைய சென்னையில இருக்கக்கூடிய இடங்கள்ல பல பேர்கிட்ட நான் பேசினேன். பேசும்போது அவங்க எல்லாம் யாருமே நம்பவே மாட்டீங்க, ஒருத்தர் கூட திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப அது வந்து ஷாக்கிங்கா இருந்தது. சென்னையில திமுகவுக்கு ஓட்டு போடலன்னு சொல்றாங்களே அப்படிங்கிறது, அதுவே வந்து மிகப்பெரிய ஷாக்கான நியூஸ். ஆனா அதுதான் உண்மையும் கூட. மக்கள் அவ்வளவு தூரத்திற்கு அதிருப்தியாக திமுக கவர்மெண்ட் மேல இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஒருவேளை திமுகவுக்கு ஃபேவரா இருக்குன்னு அவங்க கொண்டாடலாம். அது வந்து விலைக்கு வாங்கப்பட்ட கருத்து கணிப்பா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மே 4ஆம் தேதி நமக்கு முடிவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. தாவேகா ஒரு சில சீட் வந்து அவங்க வெற்றி பெறுவது போல போட்டிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு வந்து நமக்கு உண்மையா இருக்கும்னு தெரியாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழக ஊடகவியலாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் இவங்க எல்லாருமே சொன்ன கருத்துக்கள் பாத்தீங்கன்னா, தாவேகாவுக்கு வந்து ஒரு இடம் கிடைச்சா பெரிய விஷயம், இல்ல ஒண்ணு கூட கிடைக்காம போகலாம், இப்படிப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இவங்க எல்லாம் சொன்னாங்க. சோ வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு எவ்வளவு தூரம் வந்து அது கரெக்டா இருக்கும் அப்படின்றத என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனா எங்களுக்கு நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி வந்த 2 கருத்து கணிப்புகளுமே அதிமுகவுக்கு ரொம்ப ஃபேவராக இருந்துச்சு. ஸோ அதிமுகவுக்கு ஃபேவர்னு சொல்ல முடியாது, அதிமுக வரும். ஏன்னா இந்த 5 ஆண்டுகளில் பெண்கள் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சாங்க, மக்கள் டெய்லி தினம் நம்ம எடப்பாடியார் சொல்கிற மாதிரி கொலை நிலவரம் எவ்வளோ நடக்குன்னு சொன்னாங்க. இதை தாண்டியுமா இந்த கருத்து கணிப்புகள் வந்து மக்கள் மத்தியில் எந்த விதமா எப்படி இல்லைங்க. அதாவது திமுக அரசு வந்து எவ்வளவு மோசமான அரசாக இருந்தது அப்படிங்கிறது வந்து பிரேமலதா அவங்களே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. திரு ஸ்டாலின் அவர்களை பக்கத்துல வச்சுட்டே அவங்க பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் எப்படி அதை எடுத்திருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. பொதுமக்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத புலம்பி தள்ளி இருக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில திமுகவுக்கு வந்து நிச்சயமாக அந்த வாய்ப்பு 2026ல மக்கள் கொடுக்கல. உண்மை அதுதான். தேர்தலுக்கு முன்னாடி சில ஊடகங்கள், CNN போன்றவர்கள் எல்லாம் வந்து நமக்கு கொடுக்கும்போது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை கட்சி வேணா வரட்டுங்க, புதிதாக வந்த விஜய் கட்சியாக இருக்கட்டும், யாரா வேணா இருக்கலாம். ஆனா மக்கள் விரும்புகின்ற ஒரு கட்சின்னா அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாண்புமிகு அம்மா அவர்கள் எத்தனை நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போலதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களது
ஆண்டு கால ஆட்சியும் வந்து மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த 10 வருட ஆட்சிக்கு வாக்களித்தார்கள். அதன் பயனை இந்த 5 ஆண்டுகள் அனுபவித்து விட்டார்கள். அதனால இனி அடுத்து ஒரு வாய்ப்பு என்றால், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான். நிச்சயமாக நாம் தான் ஆட்சி அமைப்போம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து விஜயோட வருகையினால அதிமுகவும் சரி, திமுகவும் சரி ரொம்ப வரமாட்டாங்க, விஜய் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் லிஸ்டெல்லாம் போட்டு அது வைரல் ஆச்சு. இது உண்மையிலே இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படி? அது வந்து ஒரு சிறு பிள்ளை விளையாட்டா நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதான் இருந்தது. ஏன்னா, அவரு வந்து 234 தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணல. 2 வருஷமா கட்சி தொடங்கி, மக்கள் அது எந்த பிரச்சனைய பத்தி அவரு பேசல. அவரு ஒரு 10 தொகுதிக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்த உடனே, அதுவும் கூட தொகுதிக்குள்ள போய் பார்க்க முடியாது அவரால. ஆ அவரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வந்தது அப்படின்னா, இளைஞர்கள் வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க அப்படின்னா, ஒரு நடிகராக அவர பார்க்கறதுக்கு கூட்டம் வந்துச்சு. அத வச்சுட்டு, அவரு முதலமைச்சரா வந்துருவாரு, இல்ல இவரு மந்திரியா வந்துருவாரு, அவரு மந்திரியா வந்துருவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம், உண்மையாவே சொல்லணும்னா, அது சிறு பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா, குழந்தைங்களெல்லாம் வச்சு எனக்கு ஓட்டு போட சொல்லு, அப்படி இப்படின்னு பேசுனதெல்லாம், ஒரு கட்சி தலைவராக அத நம்ம எப்படிங்க கொண்டாட முடியும்? பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதற்கு நன்றி மேடம்.